விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி தாத்தா உடம்பு சரியில்லாதம்போது பாட்டி வேண்டிக்கினாங்களாம். இந்த மாரி இல்லாதவங்களுக்கு வந்து உதவி செய்றதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஆசிரமத்தில போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸஸு இதில எல்லாமே குடுத்துரு. அதே மாரி வந்து இந்த பணத்தையும் குடுத்துடுன்னு சொல்லிட்டு குடுத்து அனுப்புறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காவேரியும் போயிட்டு எல்லாமே நெறைய பேருக்கு ஆசிரமத்தில குடுக்குறாங்க. கரெக்ட்டா வெண்ணிலா இருக்க அந்த ஆசிரமத்துக்கு காவேரி வந்து போய் எல்லாமே செய்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா என்ன பண்றாங்க, அப்பளக்கட்டையும் குடுக்குறாங்க. அந்த அப்பளத்தெல்லாம் பார்த்துட்டு, "என்ன புதுசா இருக்கு இந்த அப்பளம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது வெண்ணிலா அந்த அப்பளக்கட்ட பார்த்துடுறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடையறாங்க. ஓடி வந்து பேப்பரையும், அந்த அப்பளக்கட்டையும் ஒண்ணா வச்சு விஜயோட ஃபோட்டோஸ பார்த்துட்டுருக்காங்க. அதே மாரி ஃபோன்லேயும் வந்து எப்படி நம்பர் போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வெண்ணிலா எல்லார்கிட்டயுமே எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, அந்த ரூம் வழியா வராங்க. பார்த்தா வந்து அங்க வெண்ணிலா உட்காந்துருக்கிறத பார்க்குறாங்க. நிவேதாவா இருக்க வெண்ணிலா. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து இந்த பொண்ணு மட்டும் ஏன் தனியா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி எப்படி நல்ல பொண்ணா இருக்கா, நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு. அவ தான் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு ஏத்த மருமக. எவ்வளோ கரெக்ட்டா இருக்கா, எல்லா விஷயத்துலயும் நல்லா பார்த்துக்கிறா, வீட்டையும் நல்லா பார்த்துக்கிறா, விஜயும் நல்லா பார்த்துக்கிறா. காவேரி கிடைக்க விஜய் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் பண்றாரு. "பாத்தியா பாட்டி என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோ விஜய். காவேரி வந்து மனசு கொடாம நடந்துக்கோ. அவ ரொம்ப நல்லவடா. உனக்கு கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாரு. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்து காவேரி எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன் எனக்கே ரொம்ப பிடிக்குது காவேரிய. இருந்தாலும் என்னால ஏன் வந்து மறக்கவே முடியல வெண்ணிலாவ. வெண்ணிலா ஏன் என் மனசுல இன்னமும் இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நான் மறக்க முடியாம கஷ்டப்படுறேனே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து மனசு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளால வந்து கண்டிப்பா வெண்ணிலாவ மறக்கணும். மறந்தா தான் நம்ம காவேரி வந்து நினைக்க முடியும். ஏன் நம்மளால மறக்க முடியல? ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஃபோட்டோ பார்த்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. காவேரி எவ்வளோ ஹெல்ப் பண்றா வீட்டுக்கு. எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது பண்றா. ஏன் நம்மளுக்கே இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு இந்த வீட்ட விட்டு போனா நம்மளால இருக்க முடியுமா? அது ஏன் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம மனசு ஏன் வெண்ணிலாவே தேடுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, நிவேதா வந்து ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க காவேரி என்ன பண்றாங்க, நிவேதா ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாம்னு நெனைக்கிறாங்க. அப்ப வந்து அங்க இருக்கிறவங்கலாம் வராங்க. "என்னம்மா என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இந்த பொண்ணு யாரு? தனியா இருக்காளே!" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "அது ஏம்மா கேட்குற? அது ஒரு பெரிய கதைம்மா" அப்படின்றாங்க. என்ன விஷயம்? நான் தெரிஞ்சுக்கலாமா?" "நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாமா. இந்த பொண்ணு பேரு என்ன?" "நிவேதாம்மா அந்த பொண்ணு பேரு" அப்படின்றாங்க. "ஓ! அப்படிங்களா? இவங்க ஏன் இங்க இருக்காங்க? ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்களே!" "ஆமாம்மா, உன் வயசு தாம்மா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த பொண்ணு முன்னாடி வேற ஒரு ஆசிரமத்தில இருந்துச்சும்மா. அங்கேருந்து இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த பொண்ணுக்கு மனரீதியா ஏதோ பிரச்சனைம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டா." என்ன சொல்றீங்க?" "ஆமா. முன்னாடி என்ன நடந்தது? அவ எங்க இருந்தா? அவ யாரு? அவ எங்கேருந்து வந்தா? எல்லாத்தையுமே அவ மறந்துட்டா. அதனால வந்து அவளுக்கு ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால மறந்துட்டுருக்கா. இப்போ வந்து அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்ல. அதனால பழைய ஞாபகம்லாம் எடுத்துட்டு வரணும். அவளுக்கு பழைய ஆட்கள பார்த்தா தான் ஞாபகம் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்தி அனுப்பிச்சிருக்காங்க வேற ஆசிரமத்துக்கு. இங்கேயாவது வந்து ஞாபகம் வருதான்னு பார்க்கலான்னு. சின்ன வயசுல இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அங்க இருக்கிறவங்க. அத பார்த்துட்டு வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. நம்ம காவேரி. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா? நம்ம வயசு தான் இருக்கும். நம்ம வந்து வீட்ல இருக்கவங்கலாம் நம்ம அக்கா, தங்கச்சிங்கலாம் வந்து இந்த மாரி ஒரு கஷ்டம் இருந்தா எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எனக்கு. அந்த மாரி தானே. பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஃபீல் பண்றாங்க காவேரி. சரி இந்த பொண்ணுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதா? இல்லம்மா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமாவே வந்து சரியாயிடும் நம்புறோம். பார்க்கலாம். சரி அந்த பொண்ண நான் மீட் பண்ணவா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்லம்மா அந்த பொண்ணு உன்கிட்ட பேசாதுன்றாங்க.